மனோ தங்கராஜ் அண்ணன் பிஸியாக இருக்கிறாரு. கன்னியாகுமரி ஃபுல்லாக வந்து கல்லை வெட்டி கேரளாக்கு அனுப்புற ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு. எதிர்கட்சியாக இருக்கும்போது மலையை கல்வெட்டதுக்கு எதிராக போராடினாங்க. கடைசியில் அந்த மலை அப்படியே முழுகிட்டு, ஸோ மனோ தங்கராஜ் அவர்கள் மலையை வெட்டுறதுல பிஸியாக இருப்பார். இன்னும் கொஞ்ச நாளில் வருவாங்க எல்லாரும் தூக்கிட்டு போகிறதுக்கு, கவலைப்படாதீங்க. அதனால நீங்கள் வந்து பொதுவாக நாங்கள்லாம் வந்து தமிழக வெற்றி கழகம் இந்த அமைச்சர்களை எதிரியாகவே யோசிக்கிறதே கிடையாது. பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். ஏசாயா 41:10 பைபிளில் நம்மளுடைய ஆண்டவர் கர்த்தர் கூறிய மொழிகள். ஏன் பயப்பட வேண்டும் என்று நம்ம அண்ணன் ஸ்ரீபன் ஆரம்பிச்சாரு. எனக்கு மன உளைச்சல், கடினமாக காவல்துறை அடக்குமுறை. திரு மனோ தங்கராஜ் அவர்கள் கடினமாக எங்களை வந்து சட்டத்தை மீறிய செயலில் ஈடுபடுறாரு. என் மேலே வழக்குகள் தொடுத்தாரு. அண்ணன் ஸ்ரீபன் அண்ணனுக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு தகவல் இருக்கிறது. புத்தருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு தகவல் இருக்கிறது. முகமது நபி அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு தகவல் இருக்கிறது. மகாத்மா காந்தி அவர்களிலிருந்து வாழ்க்கையிலிருந்து ஒரு தகவல் இருக்கிறது. யார் நல்லது செய்கிறார்களோ அவர்களை எப்பொழுதும் எதிரிகள் எதிர்த்து கொண்டே இருப்பார்கள். மக்களுடைய ஆதரவு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். உங்களை எதிர்க்கிறாங்கன்னா பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அநேகமாக நீங்கள் அரசியலுக்குள்ளே வரப்போறீங்கன்னு நினைக்கிறேன். அதான் பயந்துட்டாங்க. அண்ணன் ஒரு வழியோடு சொன்னார், இந்த ஆட்சியில் கிட்டத்தட்ட 3 சர்ச்சுகள் மூடப்பட்டிருக்கு. எங்களோட கோரிக்கையை சொல்கிறோம், கதறோம், அழுகிறோம். இந்த அரசுக்கிட்ட உறுதியாக சொல்லுகிறோம், அடுத்த வருஷம் எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக்கப்படும் பொழுது இங்கே வந்து அந்த 3 சர்ச்சையும் திறப்பார். இதை நான் உறுதியாக சொல்லுகிறோம். எந்த ஆட்சியில் மூடப்பட்டதோ 2026 அந்த விலங்குகள் உடைக்கப்பட்டு திறக்கப்படும். ஸோ எப்பயுமே அண்ணன் சொல்ற மாதிரி சிறுபான்மை மக்கள், தலித் மக்கள்னா தாழ்த்தப்பட்ட மக்கள். இந்த வார்த்தைகளை முதல் தூக்கி எறியணும். இதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுதிப்பாடு. என்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அரசியல் கட்சியை ஆரம்பித்தாரோ அன்றே சிறுபான்மை என்ற வார்த்தையை தூக்கி எறியப்பட்டு விட்டது. இனிமேல் தமிழக வெற்றி கழகம் சிறுபான்மை மக்கள்னு சொல்ல மாட்டோம். எல்லோரும் சமம் என்கின்ற மனிதத்தை உருவாக்குவோம். அந்த வார்த்தைகளை தூக்கி எறியணும். தலித் என்றால் தாழ்த்தப்பட்ட மக்கள் என்கின்ற சொல்லக்கூடிய வார்த்தைகளை தூக்கி எறிய வேண்டும். இந்த பண்ணையார் தனம் தான் தூக்கி எறியணும். ஐயா பாலபிரஜரிகள் சொன்னார், ஆதவ அர்ஜுனா கோவப்படுவார், ஆதவ அர்ஜுனா பயத்தை காமிக்கிறாருன்னு. உங்களுடைய ஐயா வைக்கமீறரும் கோவப்பட்டவர் தானே அநியாயத்தை எதிர்த்து. இதுதானே அவருடைய வாழ்க்கை செய்தி. இன்றைக்கு நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. ஆனால் ஐயாவுடைய வைகுண்டருடைய போராட்டம் எத்தகைய பெரிய போராட்டம். அந்த போராட்டங்கள் எங்கிருந்து வந்தது? இந்த அநீதியிலிருந்து வந்தது. ஸ்டீஃபன் அவர்களுடைய மிரட்டல்கள் இனி எங்களுடைய மாவட்ட செயலர் பார்த்துக்குவாங்க. ஆதவர்ஜுனா தேவையே இல்லை, கவலையே படாதீங்க. உங்கள் மீது வழக்கு தொடர்ந்தால் அதுக்கான சட்ட போராட்டம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நாங்கள் உங்களுடைய துணையில் நிற்போம். என்றால் நீங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள், நீங்கள் அரசியலுக்கும் சூழ்ச்சிக்கும் அப்பாற்பட்டவர்கள் என்பது எனக்கு தெரியும். அப்படிதான் அருண்ராஜ் அவர்கள் நீங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது, அருண்ராஜ் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணாருன்னா சரியா இல்லாமல் முடிவு பண்ண மாட்டார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இந்த அடக்குமுறைக்கெல்லாம் அண்ணா இனிமேட்டு நீங்கள் எந்த இடத்துலையும் பயப்படாதீங்க. மனோ தங்கராஜ் அண்ணன் பிஸியாக இருக்கிறாரு. கன்னியாகுமரி ஃபுல்லாக வந்து கல்லை வெட்டி கேரளாக்கு அனுப்புற ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு. எதிர்கட்சியாக இருக்கும்போது மலையை கல்வெட்டதுக்கு எதிராக போராடினாங்க. கடைசியில் அந்த மலை அப்படியே முழுகிட்டு, அங்கே மலை எங்கன்னு கேட்டால் தோ மலைன்னு சொல்லுவாங்க, அந்த வலிவேறு படத்தில் வர மாதிரி. கடைசியில் பார்த்தா அங்கே மலை இருக்காது ஆட்சி முடியறதுக்குள்ள. ஸோ மனோ தங்கராஜ் அவர்கள் மலையை வெட்டுறதுல பிஸியாக இருப்பார். இன்னும் கொஞ்ச நாளில் வருவாங்க எல்லாரும் தூக்கிட்டு போகிறதுக்கு, கவலைப்படாதீங்க. அதனால் நீங்கள் வந்து
பொதுவாக நாங்கள்லாம் வந்து தமிழக வெற்றி கழகம் இந்த அமைச்சர்களை எதிரியாகவே யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா மக்களுடைய ஆதரவு இழந்துட்டாங்க. என்னைக்கு பணத்தை பார்த்து போனாங்களோ அன்றைக்கே மக்களுடைய ஆதரவை இழந்து தூக்கி போட்டுட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து சில பேர்களை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்புறம் அண்ணன் சொன்னார், நம்ம அண்ணன் திருச்சி வேலுசாமி அண்ணன், எனக்கு அவருக்கு நிறைய உறவு இருக்குது. உடனே ஆளுங்கட்சி நினச்சிக்குவாங்க ஏதோ அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்கன்னு. அப்படி கிடையாது. அவரும் திருச்சிக்காரர், நானும் திருச்சிக்காரரு. அவர் திருச்சியிலேருந்து வந்திருக்கார், நான் திருச்சியில் தான் படித்தேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.